தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இது வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஏடிசியோட வேல்யூவை என்ன பண்ணுவோம், லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் வச்சு பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீரியலில் ரியல் டைமில் இன்புட் வாங்கி எப்படி நம்ம ஒரு எல்இடியை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஆன்லைனில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது எப்படி, ஓகே. ஒரு சில அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், ஒரு சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வித் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இருக்கும். ஓகே, எல்லா அப்ளிகேஷனுமே நான் வந்து ஒர்க் பண்ணி பார்த்து உங்களுக்கு பேமெண்ட் வரும் தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை போய் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோர்ஸ் கனெக்டையும் வாட்ச் பண்ணலாம். அப்படின்னா லேப்டாப்புக்கு எப்படி வாய்ஸ் டவுன்லோட் பண்ணலாம் இந்த விஷயத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரியல் டைமில் இன்புட் கிட் பண்ணி ஒரு எல்இடி எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது எல்லாமே என்ன சுவிட்சை வச்சு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் எல்இடி ஆன் ஆகணும், சுவிட்சை ரிலீஸ் பண்ணால் ஆஃப் ஆகணும், இது மாதிரி டாஸ்க் பார்த்துப்போம். ஆனால் இப்போ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் டைமர். ஓகே, அப்போ விர்ச்சுவல் டைமர் என்னென்னா ரியல் டைமில் ஒரு ஜிஎஸ்எம்னு வச்சுங்க. இப்போ ஜிஎஸ்எம்னா நீங்கள் ஒரு மொபைல்லேருந்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மொபைல் எஸ்எம்எஸ் ரிசீவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன பண்ணணும், ஒரு எல்இடி வந்து ஆன் பண்ணணும். ஓகே, இந்த கோடிங்கை தான் நம்ம பார்ப்போம். அந்த கோடிங்கை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஸ் டிஃபைன் எல்இடி 2. அப்போ எல்இடியில் பின்ன என்ன பண்ணுறேன், ரெண்டாவது பின்னா டிஃபைன் பண்ணிட்டேன். அன்சைன்டு இன்ட்டு B = 1 C = 1 அப்படின்னு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். வாய்ட் செட்டப்பு, அடுத்து சீரியல் பிகைன் 9600. ஓகே, இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பேன் உங்களுக்கு சீரியல் கம்யூனிகேஷன் நடத்துகிறப்போ சொல்லியிருப்பேன். ஏன்னா இதில் ப்ரீவியஸ் வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, சீரியல் பிகைன் 9600. அப்போ எனக்கு ஒரு செகண்டுக்கு 9600 பிட்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சீரியல் டாட் பிரிண்ட் எல்லாம் வெல்கம் பின் மோடில் எல்இடி அவுட்புட்டு டிலே 0.5 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேர் A = சீரியல் டாட் ரீடு. ஏன்னா நம்ம ஒரு சீரியல்னு டேட்டா வாங்குகிறோம் அப்படின்னா அது எல்லாமே ஒரு கேரக்டராக விஷயம். அப்போ அந்த கேரக்டர் என்ன பண்ணுவோம், கேரக்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் தான் வாங்கணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், ஏங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இஃப் A = சிங்கிள் கோட்ஸ் 1 சிங்கிள் கோட்ஸ் மறுபடியும் போட்டுருக்கேன். எதுக்காக அப்படின்னா நம்ம வாங்குறது கேரக்டர். இப்போ கேரக்டர் என்ன பண்ணணும், நான் வந்து சிங்கிள் கோட்ஸாக தான் போடணும். ஆனால் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, இண்டிஜுவலாக நான் டிக்கல் பண்ணால இண்டிஜுவலாக டேரெக்டாக கொடுத்துட்டேன். ஓகே, ஒரு கேரக்டர் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சிங்கிள் கோட்ஸ் தான் நீங்கள் செக் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த லூப் ஏன் நான் 2 டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா B = 0 B = 1 C = 1 அப்படின்னா ஏன்னா எனக்கு எகைன் ஏன்னா சீரியல் நம்ம ஒரு டைம் சென்ட் பண்ணுறோம் டேட்டா என்ன அந்த வேரியபிள் அப்படியே சேம் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே என்ன கண்டினியூஸாக எல்இடி ஆன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பிங்கிற டம்மி வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த B = 0 ஆகிடும், C = 1. அடுத்த டைம் என்ன ஆகும், ஏலேருந்து ஒரு வேரியபிள் வந்தாலும் ஆனால் எனக்கு என்ன ஆகாது, ஒன்றுனே நான் சென்ட் பண்ணாலும் என்ன ஆகாது, B = 1 கிடையாது. ஏன்னா B = 0 ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது அந்த லூப்பில் வருமா, ஏன்னா ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது எல்இடி ஆன் அப்படியே இருக்கும். அப்போ டிஜிட்டல் ரைட்டு எல்இடி ஹை டிலே 0.5 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண. அடுத்து A = 2 C = 1. அப்போ என்ன வரும், C வந்து 0 பண்ணிட்டேன், B வந்து 1 பண்ணிட்டான். அப்போ எங்கன்னா எல்இடி ஆஃப். அப்போ இதுவும் ஒரு டைம் மட்டும் தான் ரன் ஆகும், எகெயின் வந்து ரன் ஆகாது. எப்போ நான் 1 ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்து 2 ப்ரெஸ் பண்ணோம் அப்போ மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். ஓகே, டிலே வந்து 0.5 செகண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே, இந்த கோடிங்கில் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த கோடிங் என்ன பண்ணுறேன், ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட் பண்ணி தரேன். ஓகே, கோடிங் ஒரு டைம் மட்டும் வெரிஃபை பண்ணிக்குவோம். ஓகே, வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கான சிமுலேஷன் ஃபைல் எல்லாமே காமிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு சிமுலேஷன் ஃபைல் எப்படி போடுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து என்ன டன் கம்பைலிங் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், சிமுலேஷன் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நான் ப்ரீவியஸாக சிமுலேஷன்லாம் போட்டு வச்சிட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு சிமுலேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விர்ச்சுவல் டைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து ரிசீவர், இன்னொன்று வந்து டிரான்ஸ்மிட்டர். அப்போ டிரான்ஸ்மிட்டர் என்னது, நான் ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணுறேன். அப்போ ஜிஎஸ்எம் வந்து ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் தானே. அப்போ அந்த ஜிஎஸ்எம் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது என்ன பண்ணும், அடினா வந்து ரிசீவ் பண்ணும். அப்போ அது RX. அதே மாதிரி ரிசீவர்னு இருக்கிறது என்ன பண்ணும், எல்இடி ஆன் எல்இடி ஆஃப் வெல்கம் இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி. ஓகே, இது எல்லாமே அடினோ. இந்த அடினோ எப்படி இன்க்ளூட் பண்ணுறது எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ எல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு ஐஸை டபுள் கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராம் ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு 69 சீரியல் ரியல் டைம் இன்புட்டு எல்இடி ஸ்டேட்டஸ். இது வந்து நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த வீடியோஸ் வந்து மிஸ் ஆனதுனால நான் 69ன்னு போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, எகைன் ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ கோடிங்கை ப்ளே பண்ணேன் அப்படின்னா எல்இடி வந்து எதுவுமே ஆன் ஆகாது. 2 விர்ச்சுவல் டெர்மினல் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு விர்ச்சுவல் டெர்மினல் ட்ரான்ஸ்மிட்டர்னு இங்கே ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து ரிசீவர்னு ஒன்று இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் இங்கே வந்து டெர்மினல் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணுற லெட்டர்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்கோ டைப்டு கேரக்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இது வந்து நான் கிளிக் பண்ணால் எனக்கு டைப்பாக காட்டுது. இப்போ வந்து எக்கோ டைப்டு கேரக்டர் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன், செக் பண்ணி இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து 1ன்னு டைப் பண்ணுறேன், விசிபிள் ஆகுதா இல்லை. ஆனால் எல்இடி வந்து என்ன ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இது ஸ்டேட்டஸ் என்ன ஆயிடுச்சு, எல்இடி இஸ் ஆன்னு வந்துருச்சு. இப்போ எகைன் வச்சு நான் 2ன்னு ப்ரெஸ் பண்ணுறேன், எல்இடி இஸ் ஆஃப். ஓகே, எல்இடியும் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ அதுவே அந்த கேரக்டர் வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணேன், ரைட் கிளிக் பண்ணி எக்கோ டைப்டு கேரக்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் 1ன்னு டைப் பண்ணால் 1ங்கிறது இப்போ விசிபிள் ஆகுதா. இப்போ இங்கே எல்இடி இஸ் ஆன். இப்போ எல்இடி ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் 2வை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, எல்இடி இஸ் ஆஃப். ஓகே, ஏன் ஸ்டேட்டஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி எல்இடியும் ஆஃபில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் 3யை ப்ரெஸ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் தெரியும் எல்இடி வந்து ஆன் ஆகுதா. 4ரை ப்ரெஸ் பண்ணுறேன், ஆன் ஆகும். ஆஃப் ஆகும் இல்லை, ஆன் ஆகவும் இல்லை. நான் ஆல்ரெடி ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நான் 3யை ப்ரெஸ் பண்ணுறேன், ஆன் ஆகுதா, ஆன் ஆகவே இல்லை. ஓகே, அடுத்து 4, 5, 6, 7 எதாவது நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுது, எல்இடி வந்து ஆன் ஆகுது. நீங்கள் 1 ப்ரெஸ் பண்ணால் எல்இடி இஸ் ஆன், நீங்கள் 2வை ப்ரெஸ் பண்ணால் எல்இடி இஸ் ஆஃப். ஆனால் நம்ம கோடிங்கில் என்ன போட்டுருக்கோமோ அது மட்டும் தான் ஒர்க் ஆகும். இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதே மாதிரி லேப்டாப்பில் எப்படி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது, வாய்ஸ் எப்படி போடுறது, அதுக்கான எல்லா வீடியோஸுமே இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.